கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 49 அதிகாரம் 5 வசனம். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே இருக்குமானால் நாம் நிச்சயமாகவே கனப்படுத்தப்படுவோம், உயர்த்தப்படுவோம். ஏனென்றால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே ஆகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒரு பார்வை போதும், ஒரு தொடுதல் போதும், ஒரு நோக்கி பார்த்தல் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாய் பலனடைய வேண்டுமென்றால் அன்றாட பலி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் பலி செலுத்துகிறவர்களாய் இருப்போமானால் சத்துரு வெட்கப்பட்டு போவான், நம்முடைய இருதயம் சோர்ந்து போகுமே. ஆனால் எல்லா காரியங்களிலும் நாம் பலவீனப்பட்டு போய்விடுவோம். ஆகவே ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவன், சத்துருவின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நெகேமியா 8 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்லுகிறார், மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்குள் எவ்வளவாய் களி கூறுகிறோமோ, எவ்வளவாய் நாம் மகிழ்ச்சியாய் தேவனை முழு இருதயத்தோடு துதிக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் பலப்படுத்தப்படுவோம். இப்படிப்பட்ட பலனுள்ள தேவனை தான் நாம் கண்மலையாக கொண்டிருக்கிறோம். இங்கே 77 சங்கீதத்திலே ஆசாப் சொல்வது போல அநேக நேரங்களிலே நம்முடைய பலவானை மறந்து நாமே நம்மை பலவீனப்படுத்திக் கொள்கிறோம். ஆசாப் சொல்லுகிறார், தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் என்னை நித்திய காலமாக தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒளிந்து போயிற்றா, அவர் இரக்கம் செய்ய மறந்தாரா, இரக்கங்களை எல்லாம் அடைத்து கொண்டாரா என்று சொல்லிவிட்டு அவர் யோசித்து கொண்டு 10 வசனத்திலே சொல்லுகிறார், இது என் பலவீனம் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கிற பலனான தேவனை நாம் மறந்து நம்மை நாமே பலவீனப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அப்படி இராதபடி நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய அன்றாட பலியை செலுத்தி நாம் சந்தோஷமாய் தெய்வ சமூகத்திலே காணப்படுவோம். ஆனால் தேவன் நமக்கு பலனாகவே இருக்கிறார். நமக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தந்திருக்கிறார் என்று நாம் என்னாகமம் 23 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த பலன் நமக்கு விரோதமாய் இருக்கிற மந்திரவாதங்கள், குறி சொல்லுதல்கள் இவற்றையெல்லாம் மேற்கொள்ள வைக்கிறது. அப்படிப்பட்ட உன்னத பலனை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் என்று இங்கு நாம் பார்க்கும் பொழுது 24 அதிகாரத்திலே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பிழையாம் சொல்லுகிறார். ஆனால் அதை மறுக்கும்படிக்கு பாலாக் அவனிடத்திலே வந்து சொல்லுகிறான். 11 வசனத்திலே, உன் இடத்திற்கு நீ ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமடையாதபடி கர்த்தர் தடுத்தார் என்று சொல்லுகிறார். இங்கு மனிதனுடைய கனத்தை நாம் விரும்புவோமானால் தேவனால் நாம் கனம் பெற முடியாது. ஆகவே தான் அந்த பிழையாம் சொல்லுகிறார், நீ வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று சொல்லி அங்கு தப்பித்து கொள்ளுகிறான். நாமும் மனிதர்கள் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த இடத்திலும் தேவனை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆகவே அது நம்முடைய பலவீனமாக மாறி போய்விடும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பலனாக கொள்வோம். அப்படி கொண்டதினால்தான் இங்கு மோசே சொல்லுகிறார், நான் 120 வயதானாலும் என் கண் இருளடையவில்லை, என் பலன் குறையவில்லை என்று சொல்லுகிறார். காலேப்பும் அதே போல சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்பும் பொழுது இருந்த பலன் எப்படி இருந்ததோ அது இன்றைக்கும் இருக்கிறது என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நாம் உயர்த்துவோமானால், கனப்படுத்துவோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கனப்படுத்துவார். நம்மை பலனாய் இருந்து நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆகவே தேவ பார்வையிலே நாம் இருப்போம், கனமடைவோம், தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பலனாய் கூட இருந்து நீ நடத்தி வருகிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே.